எலி பூனை விளையாட்டை இதோட நிறுத்து. அங்க பாரு, இங்க சில பேரு எங்க தாய் நாட்டுக்கு துரோகம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதை சரி பண்ணோம்னா கிரைமா தான் இருக்கும். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டத்துக்கு பதிலா நீங்க எல்லாரும் சின்னதா ஒரு விலை கொடுத்தே ஆகணும். 50 கோடி ரூபாய் விலை உள்ள டைமண்ட், 50 கோடி ரூபாய் விலை உள்ள டைமண்ட்ஸ். உங்களுக்கு 2 நாள் தான் டைம், 2 நாள். நான் சொன்ன விலையை கொடு, அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு போ. எங்களை ஏமாத்த ட்ரை பண்ண இது வெறும் மிரட்டல் இல்ல, இது ஒரு வார்னிங். பணம் எங்க கைக்கு வந்து சேரலனா ஒருத்தனோட இந்த நிலைமை அடுத்த ஆளுக்கும் ஏற்படும். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சரத்பூர் ஃபேக்டரி போய் சேர்ந்துடலாம். தோடா, நேற்று கிராமத்து ஜனங்க ஃபேக்டரியில பிரச்சனை பண்ணியிருக்காங்க, கல்லறிஞ்சிருக்காங்க, இன்னும் சில பேர் அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்களால நம்மளை தோக்கடிக்கவே முடியாது. தேவையில்லாம சண்டை போடுறா. அவளுக்கு இதனால எந்த லாபமும் இல்லை. நாம சொல்றது அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அட, நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்க முட்டாளுங்க. கம்பெனி எவ்வளவு பெரிய ஆஃபரை கொடுத்துருக்கு, அதை வாங்கிட்டு போக வேண்டியது தானே. பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க, கிடைச்சதையும் விட்டுறாங்க. இவங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அது என் கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம். நீங்க யாராவது வந்து பாக்குறீங்களா? தாராளமா, கண்டிப்பா. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? எங்க கூட வாங்களேன். ஐ மீன், நாங்க உங்களை டிராப் பண்றோம். இங்க பாருங்க, நீங்க உங்க காரை நினைச்சு கவலையே படாதீங்க. அது பாதுகாப்பான சர்வீஸ் சென்டருக்கு போயிடும். நிஜமாவா? யா. சார், வண்டியோட நம்பர் பிளேட்டை வச்சு பார்க்கும்போது இந்த டிரைவர் ஆர்கே விப்ஸ் கம்பெனியோட டிரைவர். நாங்கள் கம்பெனி ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க கண்டிப்பாக இப்போ வந்துருவாங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்து தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் பிளாங்க். இது இந்த டயரோட மார்க்ஸ். இங்கே இன்னொரு வண்டி இருந்திருக்கும் போல இருக்கு. அக்கம் பக்கத்தில் பாருங்க, சுற்றி ஏதாச்சும் கிடைக்க போகுது. அந்த வண்டியை செக் பண்ணலாம். மூணு லேப்டாப் வண்டிக்குள்ள இருக்கு. ஆனா வண்டிக்குள்ள டிரைவரை தவிர இன்னும் சில பேர் இருந்திருக்காங்க. சார், 3 மொபைல் உடைஞ்சு கிடந்தது அந்த புதருக்குள்ள. சார், இந்த 3 பேரோட மொபைல்ஸ் கிட்னாப்பர்ஸ் தட்டி பறிச்சிருப்பாங்க. அப்புறம் அதை உடைச்சிட்டாங்க. லொகேஷனை கண்டுபிடிக்காம இருக்க.
நீங்கள் சார் நான் விக்ராந்த், ஆர்கே வின்ஸ் கம்பெனியோட சிஇஓ. இவங்க என்னோட சீஃப் ஃபங்க்ஷனல் ஆஃபீஸர் மாலினி. ஹலோ சார். யார் யார் இந்த வண்டியில் வந்தாங்க ஏதாவது தெரியுமா? அபய், முரளி, சச்சின். இவங்க 3 பேருமே என்னோட டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எங்கள் ஃபேக்ட்ரி வேலை விஷயமா சரத்பூர் போனாங்க. இந்த பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க 3 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. மை காட். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த கிட்னாப்பிங் யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்க கம்பெனிக்கு யார் கூடயாவது விவாதம் இல்ல சண்டை ஏதாவது இருந்துச்சா? மேம், சரத்பூர் ஜனங்களோட எங்களுக்கு சண்டை இருந்துச்சு மேம். ஆனா இந்த சண்டை சச்சரவெல்லாம் எங்க பிசினஸ்ல சகஜம். அதுக்கு இப்படி பிரச்சனை வரும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகே, கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அப்போ கால் பண்ணுவாங்க அவங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு கால் உங்களுக்கு வந்துருச்சுன்னா முதல்ல நீங்கள் எங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும். நிச்சயமா சார். அப்புறம் கொலைகார எந்த எவிடன்ஸை விட்டுட்டு போகல, யாருக்கும் தெரியாது. அவங்க கால் பண்ணாத வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரிய வராது. பங்கஜ், பாடியை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. மெசேஜ் வந்திருக்கு. கிட்னாப்பர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த லிங்கை செக் பண்ணுங்க. எலியும் பூனியமா விளையாடின விளையாட்டு போதும். இப்ப பாரு, இது எங்க பூமி. எங்க தாய்நாட்டை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண ஆர்கே விப்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஈடு கட்டணும்னா பணம் கொடுக்கணும். 50 கோடி மதிப்புள்ள வைரம் உங்ககிட்ட 2 நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. எக்கு தப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா சார், அவனை அதே இடத்துல கொன்னுட்டான். சார் சார் இந்த வீடியோ வந்து டிவியில் காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபுட்டேஜ் சேனல் ஆளுங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜை நீங்க நேஷனல் டிவியில காட்ட போறீங்களா? கொஞ்சமாவது சென்சிபிளா நீங்களும் யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு நீதி நியாயம் எதுவுமே இல்லையா? குறைஞ்சபட்சத்தில் உங்களுக்கு ஜனங்களோட என்ன பொறுப்பு இருக்குன்னாச்சும் புரிஞ்சுக்கோங்க. ஆனா சார், சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி எங்களோடது தானே. போதும் போதும், பொறுப்பை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க, புரிஞ்சுதா? உங்க பொறுப்பை காட்டும்போது தானே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. எவனோ ஒருத்தனை கொடூரமா கொலை பண்றத வீடியோவை எடுத்து வச்சு அதை காட்டிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? பப்ளிக் அதை பார்த்தாங்கன்னா எப்படி பதறுவாங்க? அவங்க பிள்ளைங்க என்ன பாடுபடும்? இது எல்லாம் நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல, உங்களுக்கு சேனல் டிஆர்பி முக்கியம். கோடி கோடியா பணம் வந்து கொட்டும். சார், நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கல. ஃபுட்டேஜ் வந்தோனே நாங்க அதை ஆனர் பண்ணி. ஃபுட்டேஜ் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்ததுன்னு கேட்ட. அது வந்து அது நான் ஒரு இடத்துல இருந்து கொடுத்தது. எங்க இருந்து? வேற ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க. அதான் யாருன்னு கேட்குறோம். சார் எனக்கு தெரியல. என்ன? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனாமைஸ் கால் வந்தது. அவன் சொன்னா அவன் கிட்ட ஆர்கேஎஸ் கம்பெனிக்கு எதிராக ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு. ஷரத்பூர்ல இருக்கிற கரசினாலைக்கு பின்னாடி அவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள பாத்தீங்களா? சார், நான் அவங்கள பார்க்க போனேன். ரொம்ப நேரம் அவங்களுக்காக வெயிட் பண்ண செஞ்சேன். ஆனா யாருமே வரல. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டேன். அப்புறம் நான் என் வண்டிக்கிட்ட வந்தப்ப வண்டியோட விண்ட்ஷீல்டில் ஒரு என்வலப் வச்சுருந்தாங்க. அந்த என்வலப்புக்குள்ள ஒரு பென் டிரைவ் இருந்துச்சு. இந்த எல்லா ஃபோட்டேஜும் எனக்கு அந்த பென் டிரைவ்லேருந்து தான் கிடச்சிது. சார், அதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. காரில் போயிட்டு இருந்த 3 பேரையும் கடத்திட்டு போயிருக்காங்க. யாருக்குமே இந்த ரேன்சமும் கேட்டு காலுமே வரல. இந்த ஃபுட்டேஜ் இப்போ நேராக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. எப்படி அது வேற யார் கைக்கும் எப்படி போய் சேராம இருந்துச்சு? சார், அது எல்லா விஷயத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்கேஎஸ் கம்பெனியால கிராமத்து ஜனங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு நான் தான் கவர் பண்ணேன். அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நாங்க தான். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம்ல. அதாவது உனக்கு என்ன தோணுது? இது எல்லாத்துக்கும் பின்னாடி கிராமத்து ஜனங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களா? தெரியல சார். இந்த விஷயம் 2-3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. கிராமத்து ஜனங்களும் எதிர்த்து போராடினாங்க, மிரட்டினாங்க. இன்னும் சொல்ல போனா கல்லெல்லாம் கூட தூக்கி எறிஞ்சாங்க. ஆனா கிராமத்து ஜனங்க இப்படி ஏதாவது பண்ண முடியும்னா அதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி, ஒருத்தனையும் விட மாட்டோம். எங்க கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. வாங்க சார். சார், இவர் தான் சுதாகர், சரத்பூர் கிராமத்தோட பஞ்சாயத்து தலைவர். அதெல்லாம் உண்மைதான் சார். கம்பெனிக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணோம், அதை இல்லைங்கள. பல மாசமா இது நடந்துட்டு இருக்கு. இது எங்க உரிமை போராட்டம் சார். ஆனா இது வரைக்கும் நாங்க எந்த தப்பான காரியமும் செய்யல. இவங்க யாரும் அப்படி ஒரு தப்பான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா வீடியோவில் தெரிஞ்ச ஆளுங்க கிராமத்து ஆளுங்க தானே?
அந்த பேச்சு நடவடிக்கை அந்த ஆயுதங்கள் எல்லாமே கிராமம் தானே? ஆமா, ஆனா இது அவங்க இல்ல. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். யாரோ வேணும்னே எங்க கிராமத்தாளுங்களை மாட்டி விட பாக்குறாங்க சார். சரி, இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தாக்குதல் ஏதாவது நடந்திருக்கா? சார், மெயினாக 4-5 பேர் இருக்காங்க. அவங்களாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது அவங்க தான் சார். அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சார். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வாங்க. யார் அந்த 4-5 பேர்? விநாயக், கிஷோர், அடுத்து சங்கர். மூடணும். இழுத்து மூடு. இந்த தொழிற்சாலையில எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஃபேக்டரி நடத்த நாங்க விடவே மாட்டோம். இவங்க தான் சார் அந்த 3 பேர். நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம், வார்னிங்கும் கொடுத்துட்டோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படி சார் அவங்கள மாத்த முடியும்? இந்த கம்பெனி ஆளுங்க அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை நாசம் பண்ணிட்டாங்க. அவங்க தப்பான ஆளுங்க இல்ல சார். எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? சார், விநாயக் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கான். அவனால திரும்ப அடைக்க முடியல. ஏன்னா அவனோட நிலம் இந்த ஃபேக்டரியிலிருந்து வெளியே வர்ற கெமிக்கல்னாலையும் அப்புறம் குப்பையினாலையும் அவன் மொத்த நிலமும் பாழா போச்சு. அவன் அதை விற்கணும்னு தான் நினைச்சான். ஆனால் அதை வாங்க யாரும் முன் வரல. அப்புறம் சங்கர், கிட்டத்தட்ட அவனோட நிலமையும் இதே தான். அவன் குடும்பம் பட்டினி கிடந்து சாகுது சார். விவசாயத்துக்கு நிலமும் இல்லை, கையில் பணமும் இல்லை. அப்புறம் கிஷோர், அவங்க அப்பாவுக்கு வருமானமே இல்லாமல் கடன் தொல்லையினால தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நீங்களே சொல்லுங்க சார், இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? அவங்க 3 பேரும் எங்க இருப்பாங்க? எனக்கு தெரியாது சார். இதை பாருங்க சார், நாங்கள் ரொம்ப சாதாரணமானவங்க. எங்களுக்கு எல்லாமே விவசாய நிலம் தான். ஒருவேளை அந்த நிலைமை தரிசு நிலமா மாறிடுச்சுன்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இதெல்லாம் யாருக்கும் தெரியாதா சார்? ஏன் சார், நாங்கள் ஏழைங்கிறதுனாலயா? ஆனால் ஒன்று சார், நாங்கள் தோத்து போய் பின் வாங்க மாட்டோம் சார். கடைசி மூச்சு வரைக்கும் போராடுவோம். தலைவர் சுதாகர், வாழ்க, வாழ்க. சுதாகர், வாழ்க, வாழ்க. போராடுவோம். கண்டிப்பா போராடுவோம். அந்த விநாயக், சங்கர், அப்புறம் கிஷோர், அவங்க 2 பேருக்கும் கிட்னாப்பிங் பண்றதுக்கான மோட்டிவ். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த 3 பேர் தான். அப்படிதான் தோணுது. ஆனா evidence எதுவுமே இல்ல. போராடுவோம். 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் உங்களுக்கு 2 நாள் தான் டைம் இருக்கு. 2 நாள் ஏதாவது விளையாட்டு காட்டுனீங்கன்னா பணம் வந்து கைக்கு சேரலன்னா எல்லாருக்கும் இதே நிலைமை தான். ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்ல சார், இவங்க ரொம்ப பயங்கரமா விளையாடுறாங்க. இந்த வீடியோஸ் அப்படி ஷூட் பண்ணிருக்காங்க. இதோட லொகேஷன், அதை பத்தின எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கவே முடியல சார். அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ கொஞ்சம் லைட்டா தான் தெரியுது. ஒருவேளை அதுல ஏதாவது இருக்கலாம்ல? கல்லா, கொஞ்சம் நிப்பாட்டு. அத ஜூம் பண்ண. என்ன சார் கல் இது? கல் இல்ல, பாறை. அது எங்க இருந்து வந்துச்சு? அதை பார்த்தா ஏதோ புதர் மாதிரி தெரியுது. ஒதுக்குப்புறமான இடம். புரிய ஒன்று பண்ணி, இது பக்கத்துல எங்கேயாச்சும் குகை ஏதாவது இருக்கா பாரு. நிறைய குகை இருக்கு சார். ஆனா எல்லாத்தையும் செக் பண்ண ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு. இப்ப நம்ம கிட்ட டைமும் இல்ல. நமக்கு 8 மணி நேரம் தான் இருக்கு. 8 மணி நேரத்துக்குள்ள எதுவும் பண்ணலன்னா கண்டிப்பா இன்னொரு உயிரும் போயே தீரும். ஒரு நிமிஷம் பூர்வி, இன்னொரு வாட்டி வீடியோவை ரீவைண்ட் பண்ண. ஓகே, ப்ளே பண்ணு. ஆனா அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸை ஜாஸ்தி பண்ணு அண்ட் முன்னாடி இருக்கிற வாய்ஸை மியூட் பண்ணு. இது வெறும் மிரட்டல் இல்ல, இது ஒரு வார்னிங். பணம் எங்க கைக்கு வந்து சேரலனா ஒருத்தனோட இந்த நிலைமை அடுத்த ஆளுக்கும் ஏற்படும். ஜாக்கிரதை. தண்ணி கொட்டுற சத்தம் வருது. பக்கத்துல ஏதாச்சும் நீர்வீழ்ச்சி இல்ல நதி இருக்குதான்னு பாரு. எஸ் சார், அந்த இடத்துல ஒரு நதி இருக்கு சார். அந்த பக்கம் ஒரு குகை இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் சார் நதி ஓடிட்டு இருக்கு.
சார் அதோ தெரியுது பாருங்க குகை அதோ. சரி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. வாப்பலாம். இந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், ஆனா நம்ம வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த விஷயத்த கிராம ஜனங்கிட்ட சொல்லி தப்பு பண்ணிட்டோம். அவங்கள ஒருத்தன் தான் தகவல் சொல்லியிருக்கான். ஆனா இது அப்பாய் யாரை கொண்டானா அவனோட பாடி எங்க? இது அபய் செத்துட்டான். இது என்ன 6 மணின்னு இருக்கு? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு இதை விட்ட வேற வழியே இல்லை. அவங்களோட டிமாண்டை நம்ம ஏற்றுக்கலாம் சார். என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஒரு தடவை ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப இதே தான் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை வாட்டி அவங்களோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க? சார் நாங்க வேற என்ன சார் பண்றது? ஜனங்களோட உயிர் பணத்தை விட முக்கியம் இல்ல. கண்டிப்பா சரியா சொன்னீங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு என்ன கேரண்டி இருக்கு? அத டைமண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களை விட்டுருவாங்கங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? யாருக்கு தெரியும் அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு? ஒருவேளை அவங்களே கொண்டு இருந்தா? ஏன்னா கிட்னாப்பிங் கேஸ்ல எப்பவும் இப்படிதான் நடக்கும். அவர் ரொம்ப நேரத்துக்குலாம் பதுங்கி இருக்க முடியாது. லாஸ்ட் டைம் கூட நாங்கள் அவங்கள நெருங்கிட்டோம், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் அதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இந்த தடவை லேட் ஆகாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க கிட்னாப் பண்ணிருக்காங்க. அவங்களே எங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலிஸ்க்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா திரும்ப வரலன்னா நாங்க பணம் கொடுக்க மாட்டோம். நீங்க யாரு? சார் இவங்க பிரீத்தி, எங்க கம்பெனியோட பிஆர்ஏ. சார் நீங்களே சொல்லுங்க, கம்பெனி எம்ப்ளாயிஸ் கம்பெனியோட பொறுப்பு இல்லையா? அவங்க கம்பெனி வேலை விஷயமா தான் போயிருக்காங்க. அது காரணமா தான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஆமா சார், அந்த ஒரு வீடியோவால எங்க கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? எங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எங்களால அவங்க உயிரையும் காப்பாற்ற முடியாது, கம்பெனியும் தான். ஐ திங்க் ஷீ இஸ் ரைட் சார். இதை நீங்களே டிசைட் பண்ணுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சொல்றது தான் சரின்னு தோணுது. இப்போ நம்மக்கிட்ட அதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை சார். அவங்க கேட்குற டைமில் கொடுத்துடலாம். ஏன்னா என்னால் என்னோட எம்ப்ளாயீஸ் உயிர் விஷயத்தில் எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ப்ளீஸ். அட சீமா, சீக்கிரம் வாங்க, சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. சாரி சார், we are late. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். எனக்கு ரொம்ப டைம் இல்லை. இதை கொடுங்க. ஆர்கே வெப்ஸ் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் விக்ராந்த் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றதா இருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். மிஸ்டர் விக்ராந்த், நீங்க இவ்வளோ அர்ஜென்ட்டா எங்களெல்லாம் எதுக்கு வர சொன்னீங்க? எங்களுக்கு கிட்னாப்பர்ஸோட எல்லா டிமாண்ட்ஸுக்கும் சம்மந்தம் தான். நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று தான். அவங்க எங்களோட எம்ப்ளாயீஸை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அவங்கள எந்த விதத்துலையும் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கணும். ப்ளீஸ், எனக்கு இதுதான் வேணும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குல்ல, கிட்னாப்பர்ஸ் எப்போ வேணாலும் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். டைமண்ட்ஸ் எப்போ வேணும், எங்கே வேணும்னு சொல்லலாம். நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், என் எம்ப்ளாயிஸ் மேலே திரும்பி கூட படக்கூடாது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இப்போ நீங்கள் ஆர்கே வெப்ஸ் கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் விக்ராந்த் பேசினதை கேட்டீங்க. அவர் கிட்னாப்பர்ஸோட டிமாண்ட்க்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் அவங்க கிட்ட அப்பீல் பண்ணியிருக்காரு. அவரோட ஆளுங்களை சேஃபாக விட்டுற சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் சிஐடி சந்தேகத்தை முன் வச்சிருக்காங்க. ஒருவேளை கிட்னாப்பர்ஸ் இவரோட ஆளுங்களை ஏற்கனவே கொண்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த நியூஸோட அப்டேட்காக எங்களோட தொடர்பில் இருங்க. வாங்க சார். ஹலோ சார். சார், இன்டர்வியூ ஆன் ஏர் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த நம்பர்ஸ் எல்லாம் சர்வைலன்ஸில் போட்டுருங்க. எப்போ வேணால் கால் வர வாய்ப்பு இருக்கு. ஹலோ, நான் கிட்னாப்பர் பேசுறேன். கிட்னாப்பரா? நல்லா கேளு, அந்த டைமண்ட் இருக்குல்ல, அதை நீ எடுத்துட்டு வா.
இங்க நீ மட்டும்தான் வரணும், தனியா வரணும். நானா? நான் எதுக்கு? ஆமா நீ தாண்டி. ரொம்ப பேசாத, இல்லனா இவங்களோட சேர்த்து உன்னையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். மொபைலுக்கு அட்ரஸ் அனுப்பி வச்சிருக்கேன். டைமண்டை எடுத்துக்கிட்டு நேரா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துரு. அடுத்து எங்க வரணும்னு நான் உனக்கு கால் பண்றேன். நான் போக மாட்டேன். நீங்க ப்ளீஸ் வேற யாராவது அனுப்புங்க. பாருங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க தான் இருக்கோம்ல. இதை பாருங்க, எங்க எம்ப்ளாயீஸோட உயிர் இப்போ ஆபத்துல இருக்கு. இப்போ நமக்கு இதை தவிர வேற வழி இல்லை. ஆனா அதுக்காக நான் இதுக்கு போகணும் சொல்லுங்க? ஒருவேளை அவங்க என்னையும் கொண்டுட்டாங்கன்னா சொல்லுங்க, என் ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகும்? இல்ல நான் போக மாட்டேன். நாங்க சொல்றோம்ல, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க, இதனால ஸ்ட்ரெஸ் குறையும். இந்தாங்க. பாருங்க சீமா, நாங்க உங்களை தனியா அனுப்பி வைக்கல. நாங்களுமே உங்க பக்கத்துல தான் இருப்போம். உங்க மேல ட்ராக்கிங் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க எங்க போனாலும் அது எங்களால ட்ராக் பண்ண முடியும். இல்ல சார், நீங்க அவங்க சொன்னதை கேட்டீங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? நான் எக்கத்தப்பா ஏதாவது பண்ணிட்டேன்னா அவங்க என்ன கொன்றுவாங்க. சார், அவன் சொல்றது சரிதான். அவனும் செத்து போயிடுவான். கூடவே என்னோட 2 எம்ப்ளாயீஸும் அநியாயமா செத்துருவாங்க. சார், அவங்க என்ன டிமாண்ட்ஸ் முன் வச்சாலும் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் சார். இதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் நம்மக்கிட்ட கிடையாது சார். என்னால் யாரும் சாகிறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. ஹலோ, அங்கிருந்து இடது பக்கமா போ. 200 மீட்டர் தூரத்துல ஒரு கிணறு இருக்கும். அதையும் தாண்டி முன்னாடி போனன்னா ஒரு நதி இருக்கும். அதை கடந்து போ, அப்புறம் அங்கேயே நில்லு. இன்னொரு விஷயம், இந்த போனை உன் கையிலேயே வச்சுக்க. நான் மறுபடியும் கால் பண்ணுவேன். இந்த சீமாவோட கேஸ் இந்த கதையில ஒரு புது டர்னிங் பாயிண்ட கொண்டு வந்திருக்கு. பூர்வியும் ஐடியா அட்டகாசம் தான். சார். பூர்வி சார், க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன சார், இந்த சீமா சும்மாலாம் சரத்பூர் விஷயத்தை கவர் பண்ணல. ஆக்சுவலி இவளும் அந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான். என்ன? ஹா சார், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ சிட்டிக்கு போயிட்டா. ஆனா இப்போவும் அவ குடும்பம் அந்த கிராமத்துல தான் இருக்கு. 2 ஃபேக்டரியால அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல நஷ்டம் இருக்கு. இந்த விஷயத்தை சீமா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அத பத்தின எந்த விஷயத்தையுமே சொல்லலையே. கண்டிப்பா. அப்படின்னா சார், அது சிவா கிட்டயும் அப்படி ஒரு மோட்டிவ் இருந்திருக்கணும் போல இருக்கு. அப்படிதான் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கணும். ஆமா, அப்படி கூட இருக்கலாம். அந்த பென்ட்ரைவ் கூட அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அந்த கிட்னாப்பர்ஸோட ஃபோன் கால் அவங்களுக்கு தான் வந்திருக்கு. ஆமா சார், கிட்னாப்பர்ஸ் கூட டைமண்டை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீமா தனியா எங்கேயும் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவளை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். இம்மி அளவு கூட அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி கிட்னாப்பர்ஸ்க்கும் தெரியக்கூடாது.
பங்கஜ், இதான மைக்ரோ ட்ராக்கர். இதை எப்படியாவது நாம இந்த கேப்சியூலை சீமாவை சாப்பிட வச்சிடணும். நம்ம வேலையும் முடிஞ்சிடும், அவளுக்கும் சந்தேகம் வராது. அங்கேயே நின்றுட்டா எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அவங்க எங்கிருந்து வேணா வரலாம். ட்ரோனா? ஹலோ, இப்போ ஒரு வேலை பண்ணணும். உன்கிட்ட இருக்கிற டைமண்ட் பவுச் இருக்குல்ல, அதை அந்த ட்ரோன்ல கட்டி விடு. ஆனா நான் சொல்றத ஒழுங்கா கேளு, ரொம்பலாம் கேள்வி கேட்காத, சீக்கிரம். அவன் அந்த ட்ரோன்ல அதை கட்டி விடுறா. அது போயிடுச்சு. அது போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க. சார், அந்த டைமண்ட்ஸ் அவங்க கிட்ட போயிடுச்சு. சார், அந்த பக்கம் ஏதோ சவுண்ட் வருது. சார், டைமண்ட்ஸ் அவங்க கிட்ட போயிடுச்சு. சார், இந்த பக்கம் ஏதோ சவுண்ட் வருது. சார், சஞ்சீவ், முரளி,
பரவாயில்ல, 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க. அவன் இங்கேருந்து போகும்போது தள்ளி விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. மிஸ்டர் விக்ராந்த், இந்த சஞ்சுவும் முரளியும் 2 பேரும் நம்ம கிடைச்சிட்டாங்க. அவங்க கண்டிஷன் மோசமா இருக்கு. நீங்க ஒரு வேலை செய்யுங்க. நம்ம கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க அவங்கள அங்க கூட்டிட்டு வந்துருங்க. எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு அங்க கிடைச்சிரும். ஓகே சார், சஞ்சீவ் அப்புறம் முரளி அட்லீஸ்ட் சேஃபா வந்து சேர்ந்துட்டாங்கல்ல? ஆமா, ஆனா அவனுக்கு யாரு? ஒரே குழப்பமா இருக்கு. அநியாயமா ஒரு ஆளோட உயிர் போச்சு. 50 கோடி ரூபாய் வைரமும் போச்சு. கையில சிக்க வேண்டிய லாஸ்ட் மினிட் ஜஸ்ட் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. நமக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. பூர்வி, ஏதாவது தெரிஞ்சுதா அந்த 3 பேரும் விநாயக், சங்கர் அப்புறம் கிஷோர் இந்த 2 நாள் எங்க இருந்தாங்கன்ட்டு? சார், போலீஸ் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த விநாயக் அவன் கொஞ்ச நேரத்துக்கு ஆள் காணாமலே போயிட்டான். அப்படியா? அவன் எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. இந்த வேலையை கிராமத்து ஜனங்க செஞ்சிருப்பாங்களா? ஆனா எனக்கு அப்படி தோணல. இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா என்ன? இந்த ட்ரோன்ல அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா? அபிஜித், இந்த காலத்துல ட்ரோன் வாங்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆன்லைன்லேயே கிடைச்சிடும், யார் வேணாலும் வாங்கலாம். தயா, பங்கஜ் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கான். ஒரு தடவை அந்த சஞ்சீவுக்கும் முரளிக்கும் மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். சஞ்சீவ் அப்புறம் முரளி, இப்ப நம்மளோட ஒரே நம்பிக்கை அவங்க 2 பேர் மேல மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு தான் அந்த டைமண்ட்ஸ் கிடைச்சிச்சுல்ல, அதுக்கப்புறமும் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பாருங்க சார், முரளி இப்ப கூட ஷாக்ல இருக்கான். உங்கள யாராச்சும் அவனோட முகத்தை பாத்தீங்களா? இல்ல சார். பங்கஜ் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஒருவேளை அவன் முகத்தை பார்த்துருக்கலாம். பங்கஜ் எங்க இருக்கான்? பங்கஜ் பக்கத்து ரூம்ல இருக்கான். டாக்டர்ஸ் அவனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பார்க்குறேன். பங்கஜ், நீ நல்லா இருக்கல்ல? இவர் இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு. தேங்க்யூ. என்ன ஆச்சாங்க? சார், சாரி சார், நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் சார். நான் தூங்குறதுக்கு முன்னாடி சஞ்சு ரூமுக்கு போனேன். அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாலுக்கு வந்தேன். அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு சேர் இருந்துச்சு, நான் அங்கே போய் உட்காந்துட்டேன் சார். அப்படியே அசதியில் நான் எப்போ தூங்கினேனே எனக்கே தெரியல சார். சடனாக காரிடார் பக்கத்தில் கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் நான் அங்கேருந்து போனேன். நான் அங்கே போய் பார்த்தேன் சார். சுற்றி முற்றி பார்க்குறேன். சடனாக என்னை யாரோ பின்னாடி அடிச்சிட்டாங்க சார். யாருன்னு தெரியல. உன்னை அடிச்சவங்களோட முகத்தை நீ பார்த்தியா? அதாவது கிராமத்தில் இருந்து யாராவது? ஆமாம், அவன் கிராமத்தால தான் இருப்பான். சார், அவங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட சஞ்சீவியும் முரளியும் விட்டுட்டாங்க. அப்புறம் ஏன் சார்? ஒருவேளை சஞ்சீவ் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்த்துட்டான் போல இருக்கு. அது அவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்னு பயந்துதான். சார், ஒருவேளை சஞ்சீவ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்திருந்தா அப்போ அவங்க ஏன் சஞ்சீவை முதல்லயே கொல்லல? அப்ப கொல்ல முடியல, அதனால தானே இப்ப கொல்ல வந்தான்.
வீடு முழுக்க லாக் பண்ணி இருந்துச்சு. அப்ப கூட கொலைகாரன் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? வெளியே இருந்துதான் உடைச்சிட்டு உள்ள வந்திருக்கான். தயா, அத பாத்தியா? அதான் விஷயம். கொன்னுட்டேன். சஞ்சீவ் அதே இடத்துல கொண்டுட்டானுங்க. அவனுக்கு என்னை விட மாட்டானுங்க. உனக்கு எதுவும் ஆகாது. உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவங்க எப்பவோ கொண்டு இருப்பாங்க. சஞ்சீவ் கிட்ட கடைசியா யார் போனது? நான் தான் போனேன் மேடம். 1 மணி நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் பிரீத்தி மேடம் கிட்ட பேசணும்னு சொன்னாரு. சரி, அப்புறம் நீங்க ஏதாச்சும் பேசுனீங்களா? ஆமா சார், டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னதும் நான் அவர் ரூமுக்கு போய் பார்க்க போனேன். அவர் சீக்கிரமா ஃபேமிலி கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட காலையில பொழுது விடிஞ்சதும் போலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரும் தூங்கிட்டாரு. நானும் இந்த பக்கம் வந்து தூங்கிட்டேன். நடுராத்திரி ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டது. நான் இங்கேருந்து ஓடி போய் பார்த்தா கிராமத்து ஆளு ஒருத்தன் என்னை பார்த்த உடனே ஓடிட்டான். ஓ, அப்ப யாரோ கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. அப்புறம் வெளியே இருந்து உள்ள வந்திருக்காங்க. ஜன்னல் கண்ணாடி வெளியே இருந்து உள்பக்கமா உடஞ்சு விழுந்திருக்கு. ஒருவேளை அங்கிருந்து யாராச்சும் உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க காலில் பட்டு கண்ணாடி துண்டெல்லாம் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் செதறி இருக்கணும்ல. ஆனா இதுல வித்தியாசமான விஷயம் என்னன்னா, கண்ணாடி துண்டு ஒண்ணு கூட முன்னாடி வரவே இல்லை. அது அப்படியே ஜன்னல் முன்னாடி விழுந்திருந்தது. எப்படி தெரியுமா? அது எப்படின்னா, யாருமே ஜன்னல் வழியா உள்ளவே வரல. சும்மா கண்ணாடியை உடைச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? அரவிந்த் ரூமுக்குள்ள வரலன்னா சஞ்சீவை எப்படி கொலை பண்ணாங்க? இல்ல, பண்ணல. வந்தவன் கொலைய பண்ணல. என்னோட கேள்வி இப்போ உங்களுக்கு தான் பிரீத்தி மேம். அப்படி ஒருவேளை யாருமே வெளியே இருந்து உள்ள வரலன்னா அப்புறம் ராத்திரி 3 மணிக்கு உள்ள இருந்து ஒருத்தன் வெளியே போறதை மட்டும் நீங்க எப்படி பார்த்தீங்க? நீ அந்த கொலைகாரனை பார்க்கவே இல்லை. அது ஏன்னா அந்த கொலைகாரன் வேற யாரும் இல்லை, நீதான். பிரீத்தி, சஞ்சீவ் என்னை சந்திக்கணும்னு சொல்லி கூப்பிட்டப்போ நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். அதாவது அவன் குகைக்குள்ள ஒரு விஷயத்த பார்த்ததா சொன்னான். அட, யாராவது குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கப்பா. என்ன வளர நீ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அது அப்படிதான். இனிமே போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. சஞ்சுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி அவன் யாரையும் கிட்னாப் பண்ணல. அவங்களும் இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்திருக்காங்க. போய் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சான். நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், நாளைக்கு போய் மீடியா கிட்டே போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்னு நினச்சேன். அப்புறம் போய் தூங்கிட்டான். பாவம், அவனுக்கு கொஞ்சம் கூட உண்மை தெரியல. இந்த முரளி கூட அவன் சேர்ந்துக்கிட்டு இதுல நீயும் ஒரு கூட்டாளின்னு அவனுக்கு தெரியல. சார், என் பிளான் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருந்தது. 50 கோடி மதிப்புள்ள டைமண்ட் எங்க பாக்கெட்ல இருந்துச்சு. இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. ஆனா சஞ்சீவ் லாஸ்ட் மினிட்ல எல்லா பிளானையும் நாசப்படுத்திட்டான். வேற என்ன பண்றது? அதனால எந்த ஆளுங்களை வச்சு நான் கிட்னாப்பிங் நாடகம் ஆட சொன்னனோ அதுல இருந்து ஒரு ஆளை நான் திரும்ப வர சொன்னேன். அப்புறம் அவன் கிட்ட நான் ஜன்னல் கண்ணாடி உடைக்க சொன்னேன். பக்கத்துல இருக்கிற கிராமத்து ஆளுங்க யாராவது உள்ள வர மாதிரி இருக்கும். அப்புறம் தான் இங்க முரளியை சஞ்சீவ் கொண்டுட்டான். குற்றவாளி எவ்வளவு ட்ரிக்கா விளையாடினாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன தப்பையாச்சும் விட்டுருவான் எங்கேயாச்சும். அந்த தவறு அவனை ஜெயிலில் தூக்கிட்டு போய் உட்கார வைக்க தாராளமா போதும். நீங்க 2 பேரும் அப்படிதான். இதுக்கப்புறம் உங்களோட மீதி வாழ்க்கை ஜெயிலில் தான் வாழணும்.